Hi guys, welcome back to our channel Hema's Daybook. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கணவாய் மீன் வறுவல் தான். கணவாய் மீன் வறுவலை சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணதை அப்படியே நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் தண்ணி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கணவாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கணவாயில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கணவாயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கணவாயிலேருந்து தண்ணி விட்டுருக்கு. நான் இன்னுமே தண்ணி சேர்க்கல. கணவாய் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கணவாய் மீனை கிரேவி மாதிரி இல்லாமல் நல்லா வறுவல் போல் பண்ண போகிறேன். இப்போ தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. மசாலாலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கணவாய் மீன் வறுவல் ரெடி. இது நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.